ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. இன்றைக்கி வந்து நம்மளோட இவானியாவை தான் நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டாக இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் காட்டலான்ட்டு தான் வீடியோ போடுறேன். டெய்லி ஒரு வீடியோ போடுங்க, நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புனாங்க. ஏன்னா வீடியோஸ் எல்லாம் போடுறதே இல்லை அப்படின்ட்டு. உண்மையாக சொல்லப்போனால் கொஞ்சம் டைம் கிடைக்கல. நான் எப்போவுமே உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறேன். குழந்தைங்கள வச்சுட்டு கொஞ்சம் ஒர்க்கு பார்க்க முடியல. எங்கள் பாப்பாங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. சின்ன பாப்பாவுக்கு இன்னும் உடம்பு சரியில்லை. அதனால் நம்மளோட ஆர்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிலே தான் அனுப்பிட்டுருக்கேன். மண்டே என்னால் டெஸ்பேச் பண்ண முடியல. ஸோ இன்னும் இன்றைக்கும் நாளைக்கும் தான் டெஸ்பேச் எல்லாம் பண்ணி முடிச்சிடுறேன். யாரும் வந்து எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கள் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால அவள் வந்து என்னை நவரவே விட மாட்டேங்கிறாங்க. பக்கத்துலேயே இருக்க சொல்கிறாங்க. மாடிக்கு வந்தானா பின்னாடியே வந்துடுறாங்க. வெயில் அடிக்குது. ஸோ அதனால தான் நேற்று எதுவுமே பண்ண முடியல. நம்மளோட இவானி எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வெரைட்டி. ஆக்சுவலி இதோட அந்த கலரும் பெட்டல் அரேஞ்ச்மெண்ட்டும் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு லைட் ஷேடில் ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவரு, சூப்பராக இருக்குல்ல. இன்னும் பாருங்கள், பட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான் நம்மளோட இவானியா. கலரும் பெட்டல் அரேஞ்ச்மெண்ட்டும் தான் அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் இதில் மெச்சூர் ப்ளூமே வரல. நல்லா பிளான்ட் ஒரு மெச்சூர் ஆகிறதுக்கு ஒரு 6 months ஆகும். அப்போ வர ஃப்ளவர் வந்து இன்னும் அழகாக இருக்கும். நம்ம ஸ்வேதாவே ஃபஸ்ட்டு போடும்போது அந்தளவுக்கு அழகு வரல. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே பிளான்ட் மெச்சூர் ஆகும். ரொம்ப அழகான ஃப்ளவர்ஸ் வருது. சூப்பராக இருக்குல்ல. இங்கேயும் பட்டு இருக்குது. நல்ல அழகான ஒரு வாசனையும் இருக்குது இந்த ஃப்ளவர் அப்படியே மலர வைக்கும்போது. பழைய பூவோட இது தான். இதில் வந்து ஆனால் சீட் போர்ட்ஸ் இல்லை இந்த வெரைட்டியில். இன்றைக்கி நம்மளோட பர்பிள் ஜாய் வந்து 2 ஃப்ளவர்ஸ் வந்து அழகாக கொடுத்துருக்கு. நேற்று வந்து ஃபஸ்ட் டேயில் சூப்பராக 2 ஃப்ளவர் இருந்தது. இன்றைக்கி இது 2மே வந்து மலர்ந்துருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பர்பிள் ஜாய். இது நம்மளோட கார்லோ சன்ஷைன் தான். ரொம்ப டீப்பான ஒரு நல்ல சூப்பரான எல்லோ கலர். இது ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி வாட்டர் லில்லி தான். நம்மளுக்கு டெய்லியுமே ஃப்ளவர்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட எம்பாப்பே பாருங்கள், அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. செகண்ட் டே க்ரீன் கலர் வந்துடுச்சு. சூப்பராக இருக்கும். இது ஒரு கலர் சேஞ்சிங் லாட்டஸ் தான் நம்மளோட எம்பாப்பே. அதே மாதிரி நம்மளோட பூவடாலில் வந்து இன்றைக்கி ஃப்ளவர் எடுக்க நேற்று ரொம்ப அழகாக மலர்ந்துருந்தது. பட் ஆனால் எனக்கு அது எடுக்க டைம் கிடைக்கல. இன்றைக்கி பாருங்கள், இன்னும் நல்லா கொஞ்சம் நல்லா மலர்ந்துடுச்சு. ஆனால் கொஞ்சம் தண்ணியில் ஃப்ளாட் ஆகிற மாதிரி வந்திருக்கு வாட்டர் லில்லிஸு. எப்போவுமே வாட்டர் லில்லியில் இந்த மல்டி பெட்டல் அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட் டே நல்லா எழுந்திரிச்சு நிற்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் டேயில் அப்படியே நல்லா மலர்ந்து அப்படியே படுத்துக்கிற மாதிரி வந்துடும். இந்த பிளான்ட் ஆனால் சேலுக்கு இல்லை. ஒரே ஒரு பிளான்ட் தான் என்கிட்டே இருக்குது. இது வந்து இன்னொரு வெரைட்டி தான். ப்ளூவில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளூ டெயில் இதோட பேர். பெட்டல்ஸ் நிறையா இருக்கும். இது ஒரு மல்டி பெட்டல் வெரைட்டி தான். நிறைய பட்டு இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் இருக்குது. இன்னும் பூவடோவில் நிறைய பட்டு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி நம்மளோட கர்ணா இது இப்படியே சூப்பராக மேல் போர்ஷன் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த டைமில் வேணால் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் பறித்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் மலர வச்சு கொடுக்கலாம். கொட்டாமல் இருக்கும். இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு இது தனியாகவே அழகாக மலர்ந்துடும். ஆக்சுவலி வந்து இப்போ இந்த ஃப்ளவரை வந்து எடுக்கலை, நாளைக்கு மலரட்டும். நம்மளோட ஒரு மயூரியோட பட்டு வந்து காஞ்சி போச்சு. சில நேரம் அப்படியே நடக்கும் பாருங்கள். நல்லா பெருசான பிறகு இந்த பட்டு வந்து காஞ்சி போயிடுச்சு. வெயில் மழையும் மாறி மாறி வந்தால் கூட இருக்கும் இந்த மாதிரி. இந்த பட்டு ஆனால் வளர்ந்துட்டுருக்கு. சைடில் கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சிருக்கு. ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாகவே காஞ்சி போயிடுச்சு. இந்த மாதிரி நடக்கும். யாரும் வருத்தப்படாதீங்க. இது நேச்சுரல் தான். வெயிலும் மழையும் மாறி மாறி வர்ற அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு சில நேரம் இப்படி வரும். அதே மாதிரி நம்மளோட இந்துலேகா, இந்த ஃப்ளவரும் இன்றைக்கி வந்து நல்லா மலர்ந்துருக்கு. இந்துலேகாவில் இந்த சீட் போர்டு தான் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த க்ரீன் கலருக்கும் அந்த லைட் அந்த ஒரு ரோஸ் கலருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். நேற்று இங்கே இருந்த ஃப்ளவர் வந்து நான் வந்து சாமிக்கு எடுத்துட்டேன். சூப்பராக இருக்குல்ல. இதை நான் இன்றைக்கி மலர வைக்கல, தனியாகவே மலரட்டும் தான் விட்டுருக்கேன். அதே மாதிரி இது வந்து ரொம்ப அழகான ஒரு பிளான்ட் தான். நம்ம வந்து ஒயிட் ஸ்னோ ஃப்ளேக் இதோட பேர். அப்படியே ஸ்னோ மாதிரியே இருக்கும். ஸ்னோ ஃப்ளேக்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இந்த பேர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய குட்டி குட்டியாக நிறைய ஃப்ளவர்ஸ் வரும் இதில். ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். நம்மளோட ஒயிட் மேஜிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல.
இதோட செகண்ட் டே தான் இது. இதோட மெச்சூர் ஃப்ளவர் வரும்போது இன்னும் அழகாக இருக்கும். இப்போ வந்து நல்ல க்ரீன் ஷேட் வந்து பர்டிகுலராக அப்படியே நல்லா தெரிகிற மாதிரி வந்திருக்கு. லைட்டாக இருந்த பிங்க் ஷேட் வந்து ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் சீட் போட்டு தான் இதுலேயே அழகு. நிறைய பட் இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி மேஜிக் ஒயிட்டு. நம்ம முன்னே பார்த்த ஒயிட் ஸ்னோஃப்ளேக்கோட எல்லோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டி குட்டியாக நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும் பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் இது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நம்ம வந்து பெரிய ஒரு பாட்டில் பிளானிங் பண்ணிட்டிங்கன்னா அப்படி ஸ்ப்ரெட் ஆகி வளரும். நம்மளோட S1 இன்றைக்கி 3rd டே கொட்டுற மாதிரி இருக்குது. காற்றடிச்சு அப்படியே கொட்டி போயிடும். அதே மாதிரி நம்மளோட பீச் ப்ளோ டைரக்ட் பாட்டிங்கில் இருக்கிறனால எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஃப்ளவரு. ரொம்ப அழகாக இருக்குது. டெய்லியுமே எனக்கு 2 ஃப்ளவர்ஸ் இருக்குது இதில். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கலரு. ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.